ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிங்கர் மிஷின் ஸ்விங் மிஷினு வாங்கினேன். நான் ஆக்சுவலி வாங்கி 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வாங்கி 2 மாதம் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு என்னம்மா உனக்கு துணியெல்லாம் தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தைக்க தெரியாது. சரி, சும்மா வீட்டில் இருக்கிறோமே, அட்லீஸ்ட் துணி நம்ம ட்ரெஸ்ஸு நம்மனா ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்னா பண்ணிக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் இந்த மிஷின் வாங்கினேன். இது ஆக்சுவலி ஸ்பேஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். நம்ம எங்கே வேணாலும் சின்ன ஒரு ஸ்பேஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வாரண்டி கார்டு, அப்புறம் மேனுவல், அப்புறம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு எக்ஸசரிஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மிஷினை இந்த ஒயிட் கலரு தான் இருந்தது, வேறு கலரும் இல்லை. அப்புறம் இது ஒரு 5 to 6 டிசைன்ஸ், அதாவது லைக் எம்ப்ராய்டிங்கும் இருக்குது. அது இந்த சிங்கர்லேயே 4000 சம்திங் ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டிச்சஸ் டிசைன் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்கு அப்போது இந்த மிஷினு தான் லைக் ஓகே, ஃப்யூச்சர் கூட கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நான் வாங்கினேன். இந்த மாடல் 1409, அதாவது 1409 மாடலு. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு துணி தைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 எக்ஸ்பீரியன்ஸ். மம்மி வீட்டில் மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினை தொடச்சி க்ளீன் பண்ணி டஸ்ட்டு எல்லாம் எடுத்து கூட நான் வைக்க மாட்டேன். அந்த மிஷின் பக்கமாகவே நான் போக மாட்டேன். பட் என்னன்னு தெரில, இப்போது சடனாக எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே, நம்ம ஆக்சுவலி வேறு யாருக்கும் தைச்சி கொடுக்கலன்னா கூட ஏதோ வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கூட நம்மளே செஞ்சு பழகிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த மிஷின் வாங்கினேன். அப்புறம் வாங்கி 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்தில் என்னம்மா தைச்சேன்னா 0, ஜஸ்ட் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்டிங்கே பண்ணின்னு இருக்கிறேன், லைக் எப்படி தைக்கிறதுன்னு. எனக்கு அந்த ஊசியில் நூல் எப்படி கோக்கணுன்னு கூட தெரியாது மிஷினில். ஸோ ஒன்றா யூடியூப்பில் பார்த்து மம்மிக்கு ஃபோன் பண்ணி இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு கேட்டு தான் ஆக்சுவலி நானே ஸ்டிச் பண்ணேன். ஒரு ட்ரெஸ் ஒன்று பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் எனதோ 2-3 ட்ரெஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் என்ன பண்ணேன்னா ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கூட பண்ணேன். அதெல்லாம் நான் கண்டினியூவாக வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, என்ன சொல்கிறது, இந்த எக்ஸசரிஸ் எல்லாம் என்னென்னு எனக்கும் புரியல. ஒன்று அதில் ஒரு 3 நிடில் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அந்த 3 நிடில்ஸும் நான் உடச்சிட்டேன். ஸோ புதுசாக தான் திருப்பி நிடில் வாங்கி நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைச்சேன். அதிலே டிசைனாக ஏதோ எம்ப்ராய்டிங்கில் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குன்னு தனியாக வேறு நீடலோ இல்லை வேறு ஒரு இதுவோ எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதிலே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க 1 2 3ன்னு. ஸோ அதே நம்ம ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் போதும், நம்மளுக்கு டிசைனாக எம்ப்ராய்டிங் வந்துடும். பாருங்கள், இது நம்பர் 1 இது. ஸோ இது ஒரு டிசைனு. இந்த கார்னருக்கெல்லாம் இந்த கர்ச்சீஃப் கார்னரெல்லாம் தைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனு. செகண்ட் ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிசைனாகவும் இருந்தது. எனக்கு இதுதான் ஆக்சுவலி இந்த மிஷினோட ரிவ்யூக்கோசரமே நான் இதை தைச்சி பார்க்கலாம், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது செகண்ட் ஒரு டிசைனு. இது ஒரு செகண்ட் டிசைன்.
ஸோ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நம்ம அந்த வேல்யூபிள் டைமை வந்து எதனா ஒரு யூஸ்ஃபுல் திங்காக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து அந்த மிஷின் வாங்கினேன். ஸோ போக போக தான் இதுக்கு மேலே தான் தெரியும் எவ்வளோ நம்ம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுறோம், யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எதனா விஷயம் பண்ணலாமான்னு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன வாங்கி யூஸ் லைக் ஹார்ட் கிராஃப்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த மாடல் ஸ்விங் மிஷின் வச்சுருக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு தைக்க தெரியாமல் நான் எப்படி கோணையாக தைச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது 4th டிசைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் லைக் ஸ்டார்டிங் யாருன்னா தைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி மேனுவல் இல்லை, மோட்டருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, லைக் ஃப்ளக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். இது ஏதோ ஒரு இது இருந்தது, ரிவர்ஸில் தைக்கிற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங்காக கற்றுட்டு இருக்கிறேன் இப்போ தான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.